ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கார மீன் வச்சு அவியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது மாங்காய் போட்டு செய்ய போகிறோம். இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கார மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஆட் பண்ணுறதுக்காக 2 தக்காளி, ஒரு மாங்காய், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கான மசாலா அரைக்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னா 1 கப் தேங்காய் துருவல், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெங்காயம், அதுக்கப்புறமா 4 வெள்ளை பூண்டு, 4 வற்றல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நாம் தண்ணி சேர்க்காம உதிரி பாகமாக தான் அரைச்சி எடுக்கணும். இப்போது இந்த மீன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, மாங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணலாம். இதில் நான் இப்போ ஆட் பண்ணலை. இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் 1.5 கப் தண்ணி அளவு நான் சேர்க்க போகிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம கைனாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த அவியல் ரெசிப்பியில் நம்ம தாளிக்கிறது, வதக்கிறது எதுவுமே இல்லை. இது கேரளா ஸ்டைலில் நம்ம வத்த வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இதை நாம் மூடி வச்சு வேக வைக்கணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா அந்த குழம்பு வற்றி வரல. மாங்காயெல்லாம் நல்லா வேக வேண்டி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான வீடே மணக்கிற அளவுக்கு கார மீன் அவியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கார மீன் மட்டும் இல்லை, எந்த வகை மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் நம்ம அவியல் ரெசிபி பண்ணலாம். இது மதியம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தோசை கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. To be continued.